300 கோடி ரூபாய் செலவு செஞ்சா செந்தில் பாலாஜி அங்கே போனார். வெறும் 1500 ஓட்டில் வெற்றி பெற்ற முடியாமல் இன்றைக்கு நம்முடைய செந்தில் அவர் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை 300 கோடி அவரை தோக்கடிக்கிறது, வெறும் 1500 ஓட்டு. இப்போ வந்து நெஞ்சு நிமித்தி நிற்கிறாங்க. என்ன செய்யறது? எங்களை பொறுத்தவரையிலும் கோபிமன் என் உயிர் மூச்சு, நீங்கள் வளர்ந்து கூட கூடாது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு என் உயிரில் மேலான கழகத்தின் அனைத்து நிர்வாகிகள் இங்கே ஆர்ப்பரித்து வந்திருக்கிறேன். எதையும் எதிர்பார்க்காமல் அதற்கு கோடான கோடி நன்றி முழங்கி நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வாழ வைத்தவர்கள் நீங்கள். இங்கே கூத்தாடி பெருமக்கள் இங்கே இருக்கிறார் சொன்னால் ஒரு ஓட்டு கூட மாறுவதில்லை. அதுதான் உண்மை வரலாறு. அங்கே இருக்கிற 700 சில்லறை ஓட்டில் ஒரு ஓட்டு கூட மாறி போட மாட்டாங்க. போலினா 1000 ரூபாய் பெனால்டி. எங்கேயாச்சும் உண்டா உலகத்தில்? அப்படிப்பட்ட மக்கள் நிறைந்திருக்கிற தொகுதி தான் கோபி சட்டமன்ற தொகுதி. இங்கே சில பேர் பேசுகிற போது சொன்னார், பெரியார் வழியில், அண்ணா வழியில் புரட்சி தலைவரோடு நான் பயணத்தை மேற்கொண்டேன். நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொள்கிற போது எனக்கு 25 வயது முடிந்து 26ஆம் வயதிலே கால் எடுத்து வைக்கிறேன். அன்றைக்கு அவரிடத்திலே சொல்லுகிற போது நான் சொன்னேன், சத்தியமானது கொடுத்துருக்கீங்க, என்னென்ன பண்றதுன்னு. நீங்க போங்க, எம்ஜிஆர் மட்டும் சொல்லுங்க, நீங்க ஜெயிச்சுட்டு கோட்டைக்கு வந்துருவீங்க. அப்படிப்பட்ட தலைவரோடு நான் பழகியவன். 3 முறை அவரோடு சட்டமன்றத்திலே பவுனி வந்தேன். அதற்கு பிறகு அம்மா அவர்கள் அரவணைத்தார்கள். அம்மா எங்க போனா ஹெலிகாப்டர் பிளைட் எல்லாம் கூட்டு போவாங்க. இங்க இருக்க வந்தா கழட்டி விட்டானா, அது வேற விஷயம். கழட்டி விட்ட பத்தி பேச முடியாது. இதே மேடையிலே இதே இடத்துல இருந்து வச்சு ஒரு 1000 பேரத்தை வச்சு பேசினாங்க. இப்ப இங்க 10,000 பேர் இருக்கிறீங்க. நீங்கள் அன்புக்கரம் காட்டினீர்கள். செங்கோட்டையின் இந்த நாட்டை இந்த நடத்திலே இந்த வீதியிலே நடமாட முடியுமா என்றார். நடமாடுவதற்கு நீங்கள் அள்ளி தந்தவர்கள் அன்பு கரங்கள் என்பதை நான் அறிவேன். நீங்கள் என்றால் நான் இல்லை. எல்லோரும் நினைக்கிறார்கள், எடப்பாடியிலிருந்து இங்க வந்து கோபிச்செட்டிவாளத்துக்கு ஒரு சவால். அப்ப எதிர்கட்சியில் கொண்டிருக்காரு. நான் அவரை பார்த்துட்டே இருக்கிறேன். நேருக்கு நேர போட்டானே அப்படி சீட்டான். கொடுமையிலையும் கொடுமை, இந்த கொடுமையும் பார்க்க வேண்டியிருக்கு அவருக்கு. நேரே ஆனா கொஞ்சம் தள்ளிக்கிலே அலையிலும் போட்டு பார்க்க மாட்டார். நேரே பார்க்குற மாதிரி போட்டார். அவர் இப்படியே பார்த்துருக்காரு. நேரா நீ பார்க்கறதுக்கு அவர் கஷ்டம். மகராசன் நல்லது பண்ண வாழ்த்துக்கள். நான் அங்கே இருந்திருந்தா அங்கதான் இருக்கணும். இங்கே அந்த பக்கத்தில் கூட 3வது அணி 2வது அணியில் உட்காந்துட்டு எல்லாரையும் நானும் பார்த்துட்டு இருக்கணும். எங்கே வர வேண்டும், எப்போது வர வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அவர்களுக்கு புரியாது. யார் வெற்றி பெறுவார் என்பது என்னால் கணிக்க முடியும். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரோடு நான் இணைந்தேன். அவர் என்னை இணைகிற போது சொன்னார், இங்க இருக்கிற சத்யபாமா அப்படித்தான், தமிழ்ச்செல்வி அப்படித்தான், நம்முடைய பிரதீப் குமாரும் அப்படித்தான். இந்த பக்கம் எல்லாம் வந்து ஒரு சைடா இங்கே ஒரு முன்னால் வந்து கூட்டத்துக்குள்ள எல்லாம் இந்த பக்கம் வந்துடும். அந்த பக்கம் ரோட்டை விட்டுருங்க ஃப்ரீயா. எல்லாம் இந்த பக்கம் வந்துருங்க. நம்ம ஜாயின் ஆகிற மாதிரி சேர்ந்தாரு. இத்தனை வருஷம் கழிச்சுருந்தாங்க. எனக்கு தெரியும் எங்க சேர்ந்தா எங்க வெற்றி பெற முடியும் எனக்கு தெரியும். இவர்களுக்கு புரியவில்லை. அதுதான் வேதனை. நான் அடுத்தது முதலமைச்சர் எப்படி ஆகிறது? ஒரு தடவையாவது நீங்க முதலமைச்சருக்கு போட்டி ஜெயிச்சிருக்கீங்களா? அம்மா இறந்தாங்க, அதில் வச்சு வண்டி ஓட்டிட்டு போயிட்டீங்க. ஒரு 400 கோடி கொடுத்துட்டு நடக்குமா? நான் கேட்கிறேன், என்றைக்கும் நீங்கள் 11 முறை தோல்வியை தெளிவதற்கு பிறகு தமிழ்நாட்டில் உங்களுடைய இயக்கம், நான் சொல்லவில்லை, அண்ணா திமுக பூஜ்ஜியம் ஆகி கொண்டிருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. பின்னால்தான் அவருக்கு பின்னால்தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் சொல்ல மாட்டேன். ஏன்? புரட்சி தலைவர் நிமிர்ந்தார். 13 ஆண்டு காலம் யாராலும் வீழ்த்த முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் திணறி போய்விட்டார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் மறைந்ததற்கு பிறகுதான் உள்ளே நுழைந்தார்கள்.
புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் வரை எவராலும் வெல்ல முடியவில்லை. அதுதான் வரலாறு. நீங்க சொல்றாங்க 6 மாசம் கூட இந்த கட்சி தாங்குமாங்கிறான். நான் சொல்றேன், நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஜோசப் விஜய் இருக்கும் வரை அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். யாராலும் மாற்றப்பட முடியாது. எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்கிறான். இது என்ன ஆடா மாடா பர்ச்சேஸ் பண்றதுக்கு எம்எல்ஏக்களை அந்த பக்கம் இருந்து வராத பார்த்துக்கங்க. அவ்வளவுதான் எங்களுடைய வேண்டுகோளே. அதுதான். நீங்க அதை கவனிச்சா போதும். கார் கொடுக்கறன்னு சொன்னது எல்லாருக்கும் பெரும்பாலான மகிழ்ச்சி அடைந்தார். ஏனென்றால் வாகனங்கள் தேவை. தமிழக அரசு போட்டு போனா நல்லா இருக்கு. இப்ப எந்த கார் எங்க வருதுன்னு தெரியல, லைட் இருந்தா தான் தெரியுது. தமிழக அரசு ஒரு காரை போட்டு தருகிறேன் என்று சொன்ன மனிதநேய மிக்க தலைவர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி. இவன் வேண்டான கம்முடு வீட்லயே சொல்லிட வேண்டியதானே ஒரு அறிக்கை. எங்க அப்பா வேண்டாங்கிறாரு, அவன் அவரே அறிக்கை விட்டு போறது போட்டு சட்டமன்றத்தில் வந்து நாங்கள் வாகனத்தை வாங்க மாட்டோம். நீ எதுக்கப்பா வாங்குற? 2.5 கோடியில் வர்றவன் 2.5 கோடி காரில் வரவும் நம்ம 30 லட்ச ரூபா காரில் போகிறதுக்கு சம்மந்தம் இருக்கா? அட நீங்கள் வாங்கலைன்னா பரவாயில்ல. திமுக காரன் பின்னால் எனக்கு பின்னால் சொன்னாங்க சில பேர், எங்கள் தலைவன் இருக்கானே எங்களுக்கு வேற வண்டிக்கு எடுத்து போட்டானே. நான் ஏன்னா எல்லாரும் வாகனம் வேண்டும் என்று விரும்புவது வழக்கம். அது தமிழக அரசு போட்டு போனால் எப்படி இருக்கு? நீங்கள் 5 கோடியில் போங்க, 4 கோடியில் போங்க, 2.5 கோடியில் போங்க. ஆகவேதான் தமிழக அரசு என்ற ஒரு வாகனத்தை நான் வழங்குகிறேன் சொன்ன தலைவர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள். எல்லோரும் நினைச்சாங்க இந்த இயக்கம் என்ன செய்ய போகிறது என்று நினைத்தார். இந்த இயக்கத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் முதலே 3 கோப்பிலே கையை விட்டார். ஒன்று, மதுக்கடைகளே எங்கெங்கே பேருந்துகள் இருக்கிறதோ, எங்கே ஆலயங்கள் இருக்கிறதோ, பள்ளிகள் இருக்கிறதோ அந்த அத்தனை இடங்களும் அப்புறப்படுத்துவேன். 717 இடங்களை அப்புறப்படுத்திட்டார். என்னுடைய நிலைகளை நான் எண்ணி பார்க்கிறேன். அதற்கு பிறகு தாய் மாமன் தங்க மோதிரம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எத்தனை ஏழை படிச்சிருக்கு. அந்த குழந்தைங்க வந்து டெலிவரி ஆனது அப்படியே சிரிச்சுட்டு இருக்கு. அது கையில் கொண்டு போய் மோதிரத்தை போட்டால் அந்த அம்மா எப்படி மகிழ்ச்சி அடைகிறீங்க பாருங்க. இந்த சிந்தனை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர யாருக்கும் இல்லை. அந்த குழந்தை சிரிக்கு இந்த அம்மா அப்படியே மகிழ்ச்சி அடைவாங்க. மாமன் கூட ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வர மாட்டான். தங்க மோதிரத்தையே போடுகிற ஒரு தமிழ்நாட்டுடைய தங்க தலைவன் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் என்பதை நினைப்பார்கள் நினைக்க மாட்டாங்க. எனக்கு சத்யபாமலாம் பேச சொல்லணும்னு ஆசை, தமிழ் செல்வியும் பேச சொல்லணும்னு ஆசை. மலைகளை வந்துருவோன்னு பயம். அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க, நீங்கள் பேசியிருக்கீங்க சித்த, மலைகளை வந்துட்டு இத்தனை கூட்டத்தை எப்போ பார்க்குறதுன்றாங்க. ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், அழகிற வருகிற கூட்டம் அவரோட போறபோதில் நான் பார்க்குறேன். எல்லோரும் சொன்னார்கள், அவருடைய ஆட்சி நிலைகளை பற்றி சொன்னார்கள். முதலனை கொண்டு வந்தார் கவர்னர். முதலனைக்கு பேசாத முதலமைச்சர் பேச வேண்டும். ஆளுநரில் அவர் பேசினார் எல்லாம் இந்த தலைதறிக்கு ஓடியே போயிட்டான். பேசினா என்ன சிக்கல்னு அவளிதான் தெரியும். பேசாத ஒரு முதலமைச்சர் ஒவ்வொருத்தரும் அட்டையை பிடிச்சிட்டு அப்படி குத்திட்டு வந்துட்டானு நெஞ்ச நிமித்திட்டு அவர் பேச ஆரம்பிச்சார் பாருங்க. இங்க இருக்கிற மக்கள் வரி பணத்தை 1 ரூபாய் கூட எடுக்க மாட்டேன், எடுக்க விட மாட்டேன், எடுத்தவர்களையும் விட மாட்டேன் சொன்னார். ஓடியே போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. அவர் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகுது நம்மளுக்கு தெரியும். இடி மெல்லன் மலையை போல புளிறாரு. கம்முன்னு அமைதியை கேட்டே இருப்பார். நானும் பார்ப்பேன். நான் இதுவரைக்கும் யாரையும் பார்த்ததில்லை. நான் புரட்சி தலைவர் அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன், எல்லாம் பார்த்துட்டேன். கோட் சூட் போட்டு வந்திருக்கிற ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அப்படியே வர்றாரு பாருங்க, அப்படியே ட்ரிம்னு. நானே கொஞ்ச நேரம் அவர் முகத்தை பார்த்துட்டுக்கலாம் எனக்கு ஒரு ஆசை. உங்களுக்கு எத்தனை ஆசை இருக்கு பாருங்க. எல்லாரும் அவரை பார்க்கலாம் நிறைய நினைக்கிறீங்க. கோடிக்கணக்கான மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நேரம் தான் அவருக்கு இல்லை. இன்னும் பார்க்க தருவார். அப்படிப்பட்ட அன்பை செலுத்தக்கூடியவர், கூர்மையான அறிவு ஆற்றலை படைத்தவர். எல்லாம் சொன்னாங்க. திரைப்படத்தில் தான் நடிச்சானாங்க. திரைப்படத்தில் உச்சகட்டத்திலே யாரும் வீழ்த்த முடியாத இடத்தை பெற்றுவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலிடத்தை பெற்று
என்றைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இப்ப பண்ண முடியும் எல்லாம் நினைக்கிறாங்க. பாருங்க, நம்மளுக்கு ஒரு இயற்கை. இதுக்கு முன்னால மழை பெய்து நின்று போச்சு. இது ஒரு நமக்கு 100 நாள் சாதனை தான். ஒரு ஓரளவு மழை பெய்ஞ்சிரு. ஆனால் என்ன போதே தர கூடத்தை நாம் கூட்டி என்ன பண்ணி இருக்குமே. இன்னைக்கு இப்போ 100 நாள் சாதனை நான் பேச முடியுமான்னு நினைச்சேன். இயற்கையும் நமக்கு இடமிட்டு இருக்கிறது, மழையும் பெய்து இருக்கிறது, குளிர்ச்சியும் தந்திருக்கிறது. இதுதான் நம்மளுக்கு நடைபெறுகிற நிகழ்ச்சி. நான் இதை எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், மக்கள் அங்கீகாரம் தேவை ஒரு இயக்கத்திற்கு. அந்த அங்கீகாரத்தை பார்க்கிற போது நானே வியந்து போனேன். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற பெண்களை காணுகிற போது, இத்தனை பெண்களை எந்த கூட்டத்திலும் நான் கூட்டிட்டு வர முடியாது. கொஞ்சம் பேர் வருவாங்க, ஆண்கள் தான் எந்த கூட்டத்திலும் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் பெண்கள் நிறைந்திருக்கிற கூட்டம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர யாருக்கு இல்லை. நம்பிக்கை அவரிடத்தில் இருக்கிறது. நம்மை வாழ வைப்பார், நம்மை பேணி காப்பார், நமக்கு அருளாக நின்று இங்க இருக்கிற ஆட்சி நடத்துவார். எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பாலியல் குற்றம், போதை, கீதை எல்லாம் ஒன்று 6 மாதத்துக்கு அப்புறம் பாருங்க, அது என்ன நடக்க போகுது நீங்க தான் வேடிக்கை பார்க்கணும். நான் சொல்றேன், அவரோட பேசிட்டு இருக்கனால சொல்றேன். சில ரகசியங்களெல்லாம் சொல்ல முடியாது. அவர் மனதிலே வைத்திருக்கிற ஒவ்வொரு திட்டத்தை நான் கூர்ந்து கவனிக்கிற போது, இவரை வெல்வதற்கு இனி இந்தியாவிலே எந்த முதலமைச்சராலும் முடியாது. இந்த 10 நாளைக்கு முன்னாடி நார்த் இந்தியாவிலிருந்து 2 லேடிஸ் 2 ஜென்ட்ஸ் வந்தாங்க. பெஸ்ட் கவர்மெண்ட் நடத்துறீங்களே, நல்லாட்சி தர்ற இந்த மாதிரி முதலமைச்சர் எங்களுக்கு இருக்காராம், எப்போ கிடைக்குன்னாங்க. ஆனால் அந்த மாநிலத்துக்கு கேட்க வேண்டிய கேள்வி இந்த மாநிலத்துக்கு கேட்டான், என்னப்பா பண்ணுறது. எல்லோரும் விரும்புவது இவர்தான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்திற்கும் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். இந்தி பேசுகிற மக்கள் விரும்புகிறானா எங்கே போயிட்டு இருக்குவார் நாடு. இதில் தான் சில பேருக்கு வைத்திருச்சு. ஜனநாயகத்தை வரக்கூடாது. நாங்கள் எதுக்கு அது வந்திருந்தா 234 தொகுதி நாம தான். இந்த ஜனநாயக படம் மட்டும் ரிலீஸ் ஆகியிருந்தா 234 தொகுதி நாம தான் வெற்றி பெற்றிருப்போம். யாராலையும் மாற்ற முடியாது. நான் பார்க்க மறுபடியும் பார்த்துட்டு இருக்கலாம்னு ஆசையை போச்சு. அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் இந்த அடித்தட்டில் இருக்கிற மகளிர், அடித்தட்டில் இருக்கிற ஏழைகள், அடித்தட்டிலே கல்வி கற்றுவிட்டு வேலை இல்லாதவர் இருக்கின்றவர்களாம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்க விட்டு சிந்தனை ஓட்டத்தோடு ஜனநாயகத்தை உருவாக்கினார். இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பதற்காக ஒரு தலைவர், ஜனநாயக படம் வரவில்லை என்றாலும் ஜனநாயகத்தை காக்கிற தலைவராக நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார். அதெல்லாம் என்ன சொல்றேன்னா, சொல்லுவாங்க தலைவர் அந்த மக்கள் எதிர் பேசினார் மலைக்கல்ல, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே சத்தியம் தவறாது உத்தமர் போலவே நடிக்கிறார், பல சமயங்களில் கொள்ளை அடிக்கிறார். உண்டலி இது அன்னைக்கே பாடிட்டு போயிட்டாரு வீட்டுக்காகவே. இதுதான் வேடிக்கை. இது அப்பா ஒரு படம் தயாரிச்சார், காகித ஓடம் கடலலை மீது மூவரும் போவோன்ட்டார், முடிஞ்சு போச்சு. இது அவர் பாட்டு. பாட்டுகளை பாருங்க எப்படி எப்படி இருக்குன்னு. நான் எதற்காக அதை சொல்லுகிறேன் சொன்னால், நாட்டுடைய நிலைகளை நீங்கள் தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும். எல்லாரும் நினைச்சாங்க. என்ன காரணம்? 108 பேர் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஆள் என்னங்கிறாரு 118 பேரோட வாங்குறாரு. நாங்களாம் போய் அங்கே ஆளுநர்கிட்ட பேசுகிற போது 118 கொண்டு வந்தால் உங்களை ஆட்சி. பாண்டிச்சேரியில் படுத்து எந்திரிச்சு நின்றுட்டானையா? எந்திரிச்சு நின்றதில்லை, நம்முடைய தலைவர் முதலமைச்சர். ஆஹா, 47 பேரை வச்சுட்டு முதலமைச்சர் சொன்னா, ஐயா 108 பேரை வச்சு நாங்கள் விட்டுருவோமா? 10 பேரை கொண்டு வந்தால் கதையை முடிச்சிட்டோம். திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வைக்கிறது என்று தமிழ்நாட்டின் வரலாற்றில் யாருமே சிந்திக்க முடியாத ஒரு சிந்தனையை, ஓட்டத்தை உருவாக்கியவர் அன்னைக்கு பேசிட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் வேற சொல்லக்கூடாது, சொன்னா வெக்கக்கேடு. அந்த கட்சியிலுக்கே சொல்லிட்டாங்க, அண்ணா திமுக நாளொரு மேனியும் பொறுதல் ஒன்றமாக பூஜ்ஜியமாகி கொண்டு இருக்கிறது. நான் சொல்ல பின்னால் இருக்கிற எம்எல்ஏ சொல்லிட்டாரு, அது பேரை சொல்லக்கூடாது. சொன்னா அப்புறம் நாளைக்கு அவர் எனக்கு சண்டைக்கு வருவார். எனக்கு நண்பர்
இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்துருவான் 6 மாசம் தான் இந்த கட்சி இருக்குங்கிறாங்க. நான் கேட்குறேன், 6 மாசம் இல்லையப்பா, அவர் உயிருள்ளவரே அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரை யாராலும் மாற்றி காட்ட முடியாது.